சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாவ தீர்மானிக்கணும், சமாதி கட்டணும். கட்டினாதான் என் மேரேஜ் நடக்கும். அந்த காயத்ரிய நீ சாகடிக்கணும். அந்த குற்றத்துக்காக கொலை பண்ண நீ ஜெயிலுக்கு போகணும். இப்படி ஒரே கல்லுல உங்க 2 பேரையும் நான் காலி பண்ணிட்டு செழியனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் யோசிக்க என்ன இருக்கு? ஆமா, காயத்ரியை ஒழிச்சுக்கட்ட ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? பிளான் பண்ற அளவுக்கு அவ ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. இவளை போற போக்குல தட்டி தூக்கிட்டு நம்ம ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்குண்டான வேலைய நான் பாக்குறேன். ஐயோ, இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களே. பாவம் காயத்ரி இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். காயத்ரி, ஐயோ, என்ன பாட்டி? என்ன கண்ணாடிய பார்த்து கனவு கண்டுகிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாவே போயிடக்கூடாது, அது நிஜமா மாறணும். மாறும் பாட்டி. இனி அடிக்கிற அடி சாதாரண அடியா இருக்கக்கூடாது, மரண அடியாதான் இருக்கணும். சாவ தீர்மானிக்கணும். பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் கண் கலங்குறிய? ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீ என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. காயத்ரி, நீ இந்த வீட்டை விட்டு உன் அம்மா அப்பா கூட போய் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ இந்த வீட்டை விட்டு போயிடு காயத்ரி. ஏன் பாட்டி சொல்றீங்க? ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காத. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ நான் இந்த வீட்ல இருந்தா அல்பாயுஸ்ல போயிருவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தையை சொல்லாதம்மா, என்னால தாங்கிக்க முடியாது. நீ செழியனோட வாழணும், புள்ள குட்டிகளை பெத்துக்கணும். நீ சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு தான் நான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். பாட்டி, அப்படிலாம் நீங்க நினைக்கும் போது எதுக்கு இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்க? நீ இந்த வீட்டுல இருந்தா உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது எந்த நேரத்துல எப்போ உன்னை நெருங்குன்னு சொல்ல முடியாது. அது உன்னை நெருங்க கூடாதுன்னு தான் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்றேன். என்ன பாட்டி, ஜோசியர் சொல்ற மாதிரி சொல்றீங்க? எந்த ஆபத்தா இருந்தாலும் என்னை காப்பாத்திக்க கூடிய தைரியமும் பக்குவமும் எனக்கு இருக்கு. அதோட நான் வணங்குற முருகனும் என்ன நேசிக்கிற நீங்களும் எனக்கு துணையா இருக்கும்போது நான் எதுக்கு பாட்டி பயப்படணும்? இத பாரு காயத்ரி, இந்த பாட்டி பேச்ச கேளு. எல்லா நேரத்திலயும் தெய்வமும் உன் பக்கத்துல இருக்கும்னு நினைக்க முடியாது. பாட்டி, தெய்வத்தை மீறி என்ன அழிக்க நினைக்கிறது யாரு? யார் நினைப்பாங்க? உனக்கு எதிரா யார் சதி பண்ணுவாங்கன்னு உனக்கு தான் தெரியுமே. இத பாரு காயத்ரி,
அணைக்க முடியாம எரிஞ்சுகிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில ஓடி வரணுமே தவிர எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் வாழணும்னு நினைக்க கூடாது. ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா விலகி நிக்கணும். அதுதானே புத்திசாலித்தனம். என்ன பாட்டி, செழியனை என்னோட சேர்த்து வைப்ப, நான் உனக்கு துணையா நிப்பேன்னு சொன்னா நீங்களே இப்ப என்ன இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னா என்ன பாட்டி அர்த்தம்? எரியறத பார்த்து பயந்து ஓடுனா எல்லாமே தரமட்டமாயிரும். அணைக்கதான் முயற்சி பண்ணணும். இது இது என்னுடைய வீடு பாட்டி, நான் வாழ போற வீடு. என் செழியன் இங்க தானே இருக்காரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி பாட்டி வெளியே போக முடியும்? காயத்ரி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆபத்துக்கு நீ பலியாயிடக்கூடாது. இது வரைக்கும் உன்னை அடிக்கணும் துன்புறுத்தணும்னு நினைச்சவங்க இப்போ உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாட்டி, ஆக்கவும் அழிக்கவும் படிச்சவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவங்க நினைக்கலாம், ஆனா அழிக்க முடியாது. அப்படி நினைக்காத காயத்ரி. அவங்க எல்லாம் மனசாட்சியே இல்லாதவங்க. நீ நகையை திருடாமலேயே நீ நகையை திருடனேன்னு உன் மேல பழிய போட்டு உன்னை பாடா படுத்தினவங்க. நீ அதெல்லாம் மறந்துட்டியா? விதிங்கிறது உண்மையா இருந்தா அந்த விதி செழியனையும் உன்னையும் சேர்த்து வைக்கும். நீ இந்த வீட்டிலே இருந்துகிட்டுதான் செழியனோட சேரணும்னு இல்ல. இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்க சேர வேண்டிய நேரம் வந்தா சேர்த்து வச்சிரும். விதி மேல நம்பிக்கை வச்சுட்டு உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போய் தான் ஆகணும். பாட்டி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து போய் என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. இந்த தியா மாதிரி 1000 தியா என்னை எதிர்த்து வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பாட்டி. எந்த சூழ்நிலையிலயும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போகணும்னா இந்த உடம்புல இருந்து உசுறு தான் போகும். இந்த உசுறு அவ்வளவு சீக்கிரம் போகாது பாட்டி. நானும் போக மாட்டேன். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். காயத்ரி, அந்த வேலை செய்யறவளுக்கு இவ்ளோ தைரியமா? என்ன மாதிரி 1000 தியா வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதா? பண்ணி காட்டுற. நீ செத்தாதான் இந்த வீட்டை விட்டு போவனா? அப்போ உன்னை சாகடிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புற.